ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான ஒரு இட்லி தாங்க பார்க்க போகிறோம். எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த இட்லி அப்படியே தொட்டு பார்க்கும்போதே ரொம்ப நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த இட்லி ஆறின பிறகு தான் அழுத்தி காமிக்கிறேன். எந்த அளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஆறின பிறகு நிறைய பேர் இட்லியை அழுத்தி பார்த்தா அது சாஃப்டாகவே இருக்காது, ரஃப்பாக இருக்கும். இந்த இட்லி எவ்வளவு நேரம் ஆனாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். என்ன இட்லியில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? செட்டிநாடு சைடில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சாதாரணமாக செய்யக்கூடிய இட்லி தான் இது. இந்த இட்லியை கரெக்டான அளவுகளில் அந்த பதம் மாறாமல் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அரிசி ஊற வைக்கிறதுலேருந்து பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். அதில் தலை தட்டி தான் அளவு எடுக்கிறேன். நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பு தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. வீட்டில் இருக்க வேறு ஏதாவது கப்பு இல்லை டம்ளர் எது வேணாலுமே பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதில் நீங்கள் தலை தட்டி அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் தலை தட்டி அளவு எடுத்திங்கன்னா உளுந்தையும் அதே போல் தான் நம்ம எடுக்கணும். குவிச்சு அளந்தால் உளுந்தையும் அதே போல் தான் எடுக்கணும். அதனால தான் சொன்னேன். இப்போது 4 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க அரிசி IR20 அரிசி. நீங்கள் இட்லிக்குன்னு குண்டரிசி கடையில் வாங்குவோம், அந்த அரிசியில் கூட செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த அரிசியை 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம். தண்ணி இது போல் தெளிவாக இருக்கணும். குடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற தண்ணி சேர்த்து இந்த அரிசியை ஊற வச்சிடலாம். இப்போ உளுந்தோட அளவு பார்த்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் தலை தட்டி 1 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். எப்பொழுதுமே இட்லிக்கு சாதாரணமாக 4க்கு 1 அப்படிங்கிற அளவில் சேர்த்து அரைப்போம். அதே அளவுகளில் இட்லியும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப சாஃப்டாகவே வரும். இப்போது 1 கப் அளவு உளுந்து சேர்த்த பிறகு அடுத்தது 1/4 கப் அளவு உளுந்து சேர்க்குறேன். அதாவது 4க்கு 1/4 அப்படிங்கிற அளவில் நம்ம உளுந்து சேர்க்குறோம். ஏன் இப்படி சேர்க்குறோம் அப்படிங்கிறத நான் பிறகு சொல்கிறேன். இந்த உளுந்தை 2 முறை நம்ம வாஷ் பண்ணால் போதும். அதற்கு பிறகு குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற தண்ணியை இதில் சேர்த்து ஊற வச்சிடணும். நான் உளுந்தையும் அரிசியும் ஒரே நேரத்தில் தான் ஊற வைக்கிறேன். இந்த உளுந்தை எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிட போகிறேன். உளுந்து நல்லா ஊறட்டும். அரிசி ரூம் டெம்பரேச்சர்லேயே ஊற போகுது. குறைஞ்சபட்சம் அரிசி 6 மணி நேரம் ஊறணும். உளுந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போது இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு. ஊறின அரிசியை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். குறைஞ்சபட்சம் எவ்வளவு நேரம் ஊறணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம், உங்களோட கம்ஃபர்டபுள் படி. ஆனால் அரிசி நல்லா ஊறினா தான் சீக்கிரமாக அரைப்பட்டு வரும். இட்லியும் நல்லா சாஃப்டாக நமக்கு வரும். அதனால் அரிசியை நல்லா நிறைய நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசியை நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுக்கணும். அரைக்கிற அரிசி எப்பொழுதுமே இட்லிக்கு கொஞ்சம் சின்ன ரவை பதத்தில் நம்ம அரைப்போம். ஆனால் இந்த இட்லிக்கு நல்லா இது போல் நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இது போல் நைஸாக அரைச்சிக்கோங்க. மாவை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும். இது போல் மாவு நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் இந்த இட்லி நல்லா சாஃப்டாக வரும். மாவு அரைக்கிற அந்த பக்குவம் ரொம்பவே முக்கியங்க. அதனால தான் கன்சிஸ்டன்சியும் இது போல் இருக்கட்டும். இதை விட ரொம்ப கெட்டியாகவும் அரைக்க வேணாம், தண்ணியாகவும் அரைச்சிடாதீங்க. அதற்கு அடுத்தது உளுந்து அரைக்கணும். உளுந்து அரைக்கும்பொழுது எப்பொழுதும் போல் மாவில் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் உளுந்த அரைக்கணும். பொதுவாக அரிசியை சின்ன ரவை பக்குவத்தில் நம்ம அரைப்போம். ஆனால் இந்த இட்லிக்கு நல்லா மைய தான் அரைச்சிக்கணும். இட்லிக்கு மாவு அரைக்கிறது எப்படி அப்படின்னு A to Z டிப்ஸ் எல்லாமே சொல்லி ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவசியம் ஒரு முறை அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இப்போ அரிசி மாவு ரெடி ஆகிடுச்சு. உளுந்து பார்க்கலாம். உளுந்து பாருங்கள் எந்த அளவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. அதே போல் உளுந்தில் நம்ம தண்ணியை சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை சேர்த்து தான் உளுந்தையும் அரைக்கணும். அதனால தான் அரிசி உளுந்து ஊற வைக்கும் பொழுது குடிக்கிறதுக்கு எந்த தண்ணி பயன்படுத்துவோமோ அந்த தண்ணி சேர்த்து ஊற வைங்க அப்படின்னு சொன்னது. உளுந்து அரைக்கும் பொழுது மாவு சூடேறக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. உளுந்து அரைக்கும் பொழுது தண்ணி நிறையவும் ஊற்றிடக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பஞ்சு மாதிரி அந்த உளுந்த மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் மாவு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கணும். என்னோடய கிரைண்டர் ரொம்ப பழசாயிடுச்சு. 1-2 உளுந்து அரைப்படாமல் தான் இருக்குது அதில். இருந்தாலுமே என்னோடய இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்கு காரணம் நம்ம மற்ற எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான். ஊற வைக்கிறதுலேருந்து நம்ம எப்படி பக்குவமாக அரைக்கிறோம், அந்த தண்ணி தெளிக்கிற விதம், அது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா
1 2 உளுந்து முழுசாக இருந்தது, உங்கள் கிரைண்டர் சரியில்லை, கரெக்டாக அந்த இதில் வந்து கல்லில் மாட்டலை அப்படின்னா கூட உங்களோட இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ உளுந்த மாவையும் இதில் சேர்த்தாச்சு. அடியில் அரிசி மாவு இருக்கும், உளுந்த மாவும் மேலே இருக்கும். ரெண்டுத்தையும் நல்லா நம்ம கலக்கணும். ஃபஸ்ட்டு கலக்கும்பொழுது அடியில் வெயிட்டாக இருக்க அரிசி மாவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது போல் நல்லா அடித்து கலந்து விடும்பொழுது 2 மாவும் நல்லா சேர்ந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக ஆகிடும். எந்த அளவு மாவை நல்லா கலக்க முடியுமோ அந்த அளவு நீங்கள் மாவு கலந்தீங்கன்னா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். எப்பொழுதுமே இட்லிக்கு மாவரைக்கும் பொழுது முதல்ல அரிசியை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து அரைங்க. சிலர் மாற்றி அரைப்பாங்க, அது கிரைண்டர் கழுவ ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து முதலையே அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உளுந்து மாவு அந்த புசு தன்மை குறைஞ்சிட்டே வந்துடும். அரிசி மாவு அப்படி கிடையாது. அதனால் அரிசி மாவை நீங்கள் முதல்ல அரைச்சிட்டு உளுந்து மாவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதில் சேர்த்து கலக்கும் பொழுது தான் உங்களோட இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது போல் கலந்து வச்ச பிறகு இதில் தேவையான அளவு கல்லுப்பு மேலே நம்ம தூவி விடலாம். இந்த மாவு கரைச்சி வச்ச உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏர் பபிள்ஸ் அதில் அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மாவு புளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான். உப்பு நீங்கள் எந்த அளவு அப்படின்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. பொதுவாக ஒரு 1.25 கிலோலேருந்து 1.5 கிலோ அளவு வரைக்கும் நீங்கள் மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு தேவைப்படும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே மேலெழும்பி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ தட்டு போட்டு மூடி அப்படியே இந்த மாவை புளிக்க வச்சிடலாம். வெயில் காலமாக இருந்தால் 5 மணி நேரம் 6 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சிடும். குளிர்காலமாக மழைக்காலமாக இருந்ததுன்னா புளிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது போல் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மாவு நல்லா புளிச்ச பிறகு தான் நம்ம இட்லி செய்யணும். இப்போ நல்லா மாவு புளிச்சு வந்திருக்கு. கரண்டி வச்சு லைட்டாக நம்ம அதை மூவ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு இது போல் நல்லா மேலே எழும்பி புளிச்சு வந்தால் தான் நம்மளோட இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு கரைக்கும் பொழுது எந்த அளவு நம்ம அடித்து வேணால் அதை கரைக்கலாம். ஆனால் மாவு புளித்த பிறகு அது ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம கலந்து விடணும். கண்டிப்பாக இந்த மாவை கலந்து விட்டு தான் நீங்கள் இட்லி சுடணும். கலந்து விடாமல் இட்லி சுட்டிங்கன்னா மேலே இருக்கிற மாவு மட்டும் இட்லி நல்லா சாஃப்டாக வரும், அடியில் இருக்க மாவில் இட்லி நல்லா வராது. நீங்கள் தோசைக்கு தான் பயன்படுத்த வேண்டியிருக்கும். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இட்லி செய்யும் பொழுது கடைசி மாவு வரைக்குமே இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவோட பதம் பாருங்கள் எந்த அளவு கெட்டியாக இருக்குது. அதாவது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இட்லி கல் மாதிரி இருக்கும். இது போல் ஒரு பதத்தில் இருந்ததுன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வந்துடும். தோசைக்கு நீங்கள் இதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னும் பொழுது இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி நீங்கள் தோசைக்கு பயன்படுத்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய இந்த இட்லியோட பேர் நான் சொல்லவே இல்லை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடி செட்டிநாடு சைடு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய இளம் இட்லி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அங்கே டீ கடைகளில் பொதுவாக இந்த முறைப்படி தான் இட்லி செய்வாங்க. அதாவது கலப்பு கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம களைப்பை நீக்கக்கூடிய கடையில் செய்யக்கூடிய இட்லி கலப்பு கடை இட்லி அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. இளம் இட்லின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், அதனால் இளம் இட்லி இளம் தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இளம் இட்லிக்கு காரசாரமாக செய்யக்கூடிய பூண்டு சட்னி, இஞ்சி சட்னி, வெங்காய சட்னி, வெங்காய தொக்கு, பூண்டு பொடி, இது மட்டும் இல்லாமல் காரசாரமாக செய்யக்கூடிய கிரேவி, சாம்பார், சட்னி வகைகள் எல்லாமே மேட்ச் ஆகும். உங்கள் விருப்பப்படி எது வேணாலுமே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இந்த இட்லிக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரியான சட்னி, குருமா வகைகள், தொக்கு வகைகள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிட்டாச்சு. மீதி மாவை இன்னொரு கண்டெய்னரில் சேர்த்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடலாம். எப்பொழுதுமே இட்லி மாவை பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அதே போல் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் கரைச்சி வைக்காதீங்க. இது போல் சில்வர் பாத்திரம் பயன்படுத்துங்க. பித்தளை பாத்திரம் பயன்படுத்தினாலும் ஓகே. இப்போ இந்த மாவை பயன்படுத்தி இட்லி செய்ய போகிறோம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சாச்சு. நீங்கள் துணி இட்லி ஊற்றுற மாதிரி இருந்தாலும் அந்த துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வச்சு மாவு அதில் சேர்த்துக்கலாம். அந்த குழிக்கு எந்த அளவு மாவு தேவையோ அதை விட குறைவாக இதில் சேருங்க. அப்போ தான் இட்லி மேலெழும்பி வெந்து வரும்பொழுது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ அந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். எடுத்து அதில் நம்ம சேர்க்கும்பொழுது பொறுமையாக தான் விழணும். இதுதான் இட்லி மாவோட பக்குவம். அது அப்படியே ரொம்ப சீக்கிரமாக விழுந்துருச்சுன்னா இட்லி தட்டையாக ஆகிடும், நல்லா இருக்காது. சில சமயம் கல் மாதிரியும் வந்துடும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்லி எப்பொழுதுமே சூப்பர் சாஃப்டாக வரும்.
இட்லி தட்டில் மாவு ஊற்றுற இந்த சமயத்தில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் இட்லி தட்டை நம்ம அதில் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம இட்லி எப்பொழுதுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது போல் சலசலன்னு கொதித்த பிறகு இட்லி தட்டை எடுத்து அதுக்குள்ளே வச்சிடலாம். ஒவ்வொரு குழிலையும் மாவு பாருங்கள் எந்தளவு கரெக்டாக ஊற்றிருக்கும். நிறைய ஊற்றிட்டா ஒரு இட்லியோட ஒரு இட்லி வழிஞ்சு வந்துடும். இட்லி கரெக்டான ஷேப்பில் நமக்கு கிடைக்காது. நல்ல ஆவி வந்த பிறகு மூடி போட்டு மூடிடலாம். இட்லி வேகிறதுக்கு கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் தாங்க, அதுவே போதும். ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு 2 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். டவுட்டே தேவையில்லை. அப்படி நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இது போல் ஒரு ஃபோர்க்கு, கம்பி, குச்சி எது வேணாலுமே தண்ணியில் தொட்டுட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வரும். இட்லி லைட்டாக ஆறின பிறகு இது போல் ஒரு சின்ன கரண்டி, ஸ்பூன் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லி எடுத்தீங்க அப்படின்னா மாவு ஒட்டாமல் வந்துடும். இது இட்லி அன்னுக்குத்தி அப்படின்னே கடையில் கிடைக்கும். இப்போ இது இட்லியோட காரசாரமான வெங்காய தொக்கு சேர்த்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆல்ரெடி இந்த வெங்காய தொக்கு ரெசிபி நம்ம சேனலில் 2 விதமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இளம் இட்லியை இதே முறைப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆறின பிறகு கூட அந்த இட்லி நல்லா ஹார்டாகவே மாறாது. இந்த இளம் இட்லி சாப்பிட்றதுக்கு காரைக்குடி தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்களே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் சாஃப்டான இளம் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.